எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நகை நான் எப்படி சேமித்தேன்றதை பற்றி அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு யோசித்து அதை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கும். ஆஃப்லைன் நகை சேமிப்புனா மாதம் சீட்டு கட்டி அது 10 மாதம் ஆனவுடனே ஒரு நகை வாங்குவோம். அது ஒரு மெத்தடு. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, கையில் காசு கொஞ்சம் சேர்ந்தா கூட அதை சேமிப்பாக நம்ம யோசிக்கும் போது 1 கிராம் 2 கிராம் கூட காயினாக வாங்கி வைங்க. நம்ம நகையாக வாங்கி வச்சோம்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் புதுசு பழசுன்னு நமக்கு நிறைய லாஸ் வரும். அதே காயினாக வாங்கினோம்னா நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய வேஸ்டெல்லாம் காசு போகாது. இன்னொரு சேமிப்பு முறைன்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் படித்த பசங்க இருந்தாங்கன்னா ஆன்லைன் மூலம் தங்க சேமிப்பு திட்டம் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியும். அதை பயன்படுத்தியும் நீங்கள் வாங்கலாம். அது மூலம் வாங்கிறது இதை விட நிறைய உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இப்போதைக்கு சேமிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா வேறு எதுலேயும் போகாதீங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இப்போ இருக்கிற விலைவாசி ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏறிக்கினே போகுது. அது ஒரு லாபகரமாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதனால் மற்ற இதில் இன்வெஸ்ட் பண்ணாத கோல்டில் நீங்கள் காசை போட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த நகை சேமிப்பை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்கள் கருத்தை எதனா தெரிவிக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.